நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பெரிய போராட்டம் எது தெரியுமா? நம்மை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளே அல்ல, நமக்குள் நடக்கும் நம் மனதோட போராட்டம் தான். உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் என்று நீங்கள் விரும்பினால், முதல்ல உங்களுடைய திங்கிங், மனதில் மாற்றம் வேண்டும். எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதாகவே நீங்க ஆகிவிடுகிறீர்கள். எனவேதான் எல்லோரும் சொல்வது, நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் என்று. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, நீதியுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு வசனமே சொல்லுதுங்க. எப்பவுமே மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, நானும் அதே மாதிரி வீடு கட்டணும், நானும் அதே மாதிரி கார் வாங்கணும், எல்லாரும் என்னை மட்டும் திரும்பி பார்க்கணும் அப்படி என்கிற ஆசையில் தன் மனதை பாடாய்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. காரணம், மற்றவர்களை கம்பேர் பண்ணுவது. இதனால அவர்களுடைய நிம்மதியே போயிடுது. அதனாலே பல பேர் பல தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடுறாங்க. காரணம், மனதை கட்டுப்படுத்துவதில்லை. நம்முடைய மைண்ட், ஹார்ட் நம்முடைய லைஃப் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது நம்முடைய இருதயத்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு காத்து கொள்ளும் போது அதிலிருந்து வாழ்க்கையின் ஊற்றுகள் புறப்படுகின்றது. மனதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கை கட்டுப்பாட்டில் வரும். நம்முடைய மனம் ஒரு போர்க்களம். ஒரு பக்கம் பயம், மறுபக்கம் நம்பிக்கை. ஸோ நீங்கள் எந்த தாட்டை ஃபீட் பண்ணுகிறீர்கள், உள் வாங்குகிறீர்கள் என்பதே இங்கே முக்கியமாக கருதப்படுது. வேலை செய்யும் இடத்தில் சில பேர் திட்டும்போது பயந்தீங்கன்னா, நான் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன், ரிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா, நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், இது மூலமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸோ அதுவரையில் தேவன் என்னை வழி நடத்துவார், தேவன் என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பயப்படும் போது ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, நம்பிக்கையோடு இருக்கிறபோது வளர்ச்சியை பார்க்குறீங்க. ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வரும்போது, வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பயந்துட்டிங்கன்னா என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, இது செட் ஆகாது அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் தேவனால் சமாதானம் கொடுக்க முடியும், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும். ஸோ பயப்படும்போது ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகுது, நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆறுதல் கிடைக்குது. சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தாலே எனக்கு ஏதோ உடம்புல பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பயப்படுவாங்க. அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்கும்போது, பரவாயில்ல, நான் இதுவரையில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன், எனிவே டாக்டரை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம், தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா, பயப்படும்போது பேனிக் ஆகுறீங்க, நம்பிக்கையோடு இருக்கும்போது அமைதி கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, நான் செட்டிலே ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு பயத்தால் தாக்கப்படுறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது, தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நான் அதுவரை நம்பிக்கையோடு காத்திருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ள உருவாகுது. இதுதாங்க 2 கொரிந்தியர் 10:5 தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அது உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஸோ தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காம பயத்தை மேற்கொண்டு நம்பிக்கையோடு வாழுங்க. உங்கள் மனம் உங்களுடையது, நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணும்.
நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அது எதனால் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி இது உண்மையா இல்லை நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. எதற்கும் பயப்படாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது உண்மை